ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம விச்சூஸ் ஹோமில் பார்க்க போகிறது ஒரு பன்னீர் மசாலா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ரோஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு நடுவில் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே எடுத்து கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் அந்த கிரேவிக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி 1 லிட்டர் அளவுள்ள பாலில் பன்னீர் எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த பன்னீர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம நார்மலாக க்யூப்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக போட்டிருக்கு. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானோடனே இந்த பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த பன்னீரில் உப்பும் மிளகாய் தூளும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா எல்லா சைடும் வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ண இதே பேன்லேயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப டார்க் கலராக மாறி வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, லைட் கலராக சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் கழித்து மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய மசாலா தூளாக சேர்க்க போகிறதில்ல. கொத்தமல்லி தூள் கூடயே மிளகு சீரகம் 2 அரைச்சி வச்சுருந்தேன், அதை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அப்படின்னா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது வந்து சரியாக இருக்குங்க. இப்போ இந்த அளவில் அரைச்ச தூளை இது கூட சேர்த்துட்டு இது பச்சை வாசம் போக வதக்கிக்கலாங்க. ஒரு பரட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வறுத்துலாம் பொடி பண்ணல, இது நார்மலாக அப்படியே பச்சையாகவே தான் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இது எண்ணெயிலேயே சேர்த்துட்டு ஒரு பரட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னாக்க, நம்ம பன்னீர் எடுத்தும் போது அந்த ஒரு வே வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, பாலை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு வே வாட்டர் கிடைக்கும்ல, அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ இதை சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இது சேர்க்கும்போது நம்ம நார்மலாக தண்ணி சேர்க்கறதுக்கும் இதை சேர்த்து செய்யும்போதும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுதுங்க. கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம்லாம் இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த கிரேவிக்கு வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அது வந்து இந்த பன்னீர் வே வாட்டர் தாங்க. இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க, வாசனைக்காக தானே கரம் மசாலா சேர்க்குறோம், ரொம்ப சேர்க்க வேணாம். ரொம்ப சேர்த்தோம்னா கசப்பான மாதிரி ஆகிடும். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாங்க. பன்னீர் பீசஸ் எல்லாம் இந்த கிரேவியில் நல்லா பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம இதை ஒரு ஸ்நாக் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணுறது, தோசையில் வந்து நடுவில் வச்சு சாப்பிட்றது அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சில டைம் வந்து பால் நம்ம வீட்டில் நிறையா இருந்துச்சுன்னா அந்த டைமில் பன்னீர் எடுத்து செய்யலாம். சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பன்னீர் செய்யும்போது அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிச்சான ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் பன்னீர்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 10 days ஒன்ஸாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இந்த பன்னீர் மசாலா ஃப்ரை பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிட்லாம், ஒரு ஸ்நாக் மாதிரி அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணினேன். பட் அன்றைக்கி நான் சப்பாத்தி செஞ்சுருந்ததுனால அந்த சப்பாத்திக்கு வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி நம்ம மஷ்ரூம், காலிஃப்ளவர், நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இல்லை இந்த மெத்தடில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஒரு பவுடர் அரைச்சி நம்ம இந்த பன்னீர் வே வாட்டர் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை கிரேவியில் ஊற்றி நம்ம செய்யும்போது அது ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.